ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போது சென்னையில் மயிலாப்பூரில் 63 விழான்னு வருஷா வருஷம் நடைபெறுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ ஒரு ஃபேமஸான விழாங்கிறது. 63 நாயன்மார்களையும் ஊர்வலமாக வெளியில் வருவா. அப்படி ஜனங்கள் லட்சக்கணக்கில் கூடுவா. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த 63 யார், அவர்களுடைய பெருமை என்ன, இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறான்னா என்ன, அதுக்கு காரணம், பெருமை என்னங்கிறது. இதை பற்றி சேக்கிழார் பெரிய புராணம்னு இதில் சொல்லியிருக்கார். இவளுடைய பெருமைகளை 63 நாயன்மார்கள் அவள் சிவபெருமான் கிட்ட கொண்ட அளவற்ற பக்தியை பற்றி நம்மளால் சொல்லவே முடியாது. சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ விட பெரிய விஷயம் அது. படித்தா கேட்டா நம்ம கல் போல் இருக்கிற மனசு கூட அப்படியே உருகி போயிடும். எல்லார் மனசையும் தொடக்கூடியது மகா காவியம். இது சில இது மாதிரி வெறும் கதை கிடையாது, இது உண்மையிலேயே நடந்தது. 63 நாயன்மார்களும் உண்மையிலேயே இருந்திருக்கா. அவள் சிவன்கிட்ட பக்தியோடு நடந்ததில் சிவபெருமானுடைய அளவில்லாத அருள் மழை அவளுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த பெரிய புராணம். மிகப்பெரிய அற்புதமான வரலாறு. அதை நம்ம கேட்டு எல்லோரும் ஆனந்தமாக இருப்போம். இதில் முதல்ல சோழ நாடுன்னு ஒன்று தமிழ்நாட்டில், அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா கீழே முக்கியமாக மந்திரியாக ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட திடீர்னு ராஜான்னா எப்பயாவது ஒரு சந்தேகம் வந்தால் என்ன ஏதுன்னு கேட்பாரு, பதில் சொல்லியாகணும் ராஜாங்கவே. அந்த மந்திரியை 3 கேள்வி கேட்குறார். அந்த 3 கேள்விக்கும் எனக்கு நாளைக்குள்ள நீங்கள் பதில் சொல்லியாகணும், இல்லைன்னா தண்டனைங்கிற மாதிரி சொல்லிடுறார். அதை கேட்டுட்டு மந்திரி, அதாவது உலகத்தை விட பெருசு எது, கடலை விட பெருசு எது, மலையை விட பெருசு எதுன்னு கேட்குறார். இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்டில் ரொம்ப யோஜனையாக இருக்கிறத அவர் பிள்ளை ஸ்கூல் படிக்கிற பையன், அப்போ ஸ்கூல்லாம் கிடையாது, சாதாரணமாக பாடசாலை படிக்கிறவெல்லாம், அருள்மொழின்னு பேர். அந்த பையன் அப்பா ஏன் என்னமோ மாறிட்டேன்னு கேட்கறது, இந்த மாதிரி ராஜா கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்கிறார். உடனே அந்த குழந்தை அதுக்கு டக்குன்னு திருக்குறள்லேருந்து 3 குறள், திருக்குறள்ங்கிறது தமிழ் போயம், அதில் இதுக்கு சூட்டபிள் ஆன்சர் இருக்குது. அந்த 3 போயத்தையும் அந்த குழந்தை அழகாக சொல்கிறது. உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி அடுத்த நாள் ராஜா கிட்ட போய் ராஜா கேள்விக்கு பதில் அந்த 3 போயத்தையும் சொல்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுறது, ரொம்ப பிரமாதம், பேஷ் நல்லா சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த மந்திரி, ஆக்சுவலி இதை நான் சொல்லலை, என் பையன் தான் சொன்ன ஆன்சர் இதுக்கு அப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பையன்னா அவ்வளோ சின்ன பையனுக்கு இவ்வளோ அறிவு இருக்கா, அவனை கூட்டின்னு வாங்குவோங்கிறார். அருள்மொழின்னு அந்த பையனை கூட்டின்னு வரா. பார்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே அவனுக்கு சொல்கிறார், இவ்வளோ அருமையாக அறிவு இருக்கிறவன நான் எனக்கு மந்திரியாக வச்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவள் அப்பாவை ரிட்டையர் பண்ண சொல்லிட்டு அந்த பையனை தனக்கு மந்திரியாக வச்சுன்றார். அந்த மாதிரி அவள் நல்லபடியாக ராஜ்யம்லாம் நடக்கிறது, ராஜாவும் நல்ல மாதிரி இருக்கா, இந்த அருள்மொழியும் நல்ல மந்திரியாக இருக்கா, அந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருந்துருக்கா. அப்போ ஒரு நாள் ராஜா இன்னொருத்தர் வேற இப்போ மதம் சேர்ந்த ஒருத்தர், சமண மதம்னு, அவர் சீவக சிந்தாமணி கதையை ராஜாவுக்கு சொல்லின்னு இருக்கார். அப்போ எதேச்சும் அதை கேட்ட சேக்கிழார், இந்த சேக்கிழார் தான் பின்னால் வர்றதுக்கு பேர் இப்போ அருள்மொழி, அவர் அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறார், ராஜாட்டு, நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமான கதை நம்ம டிவியில் சீரியல் பார்க்குற மாதிரி அதெல்லாம் மாதிரி அது நார்மல் ஸ்டோரி. அதனால இவர் என்ன சொல்கிறார், ராஜா நீங்கள் எதுவுமே ஒரு இதில் இந்த மாதிரி நார்மல் சாதாரண கதைகளை கேட்டு நம்ம பொழுதுபோக்கிறத விட சிவன் கதையை கேட்கணும், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறார். அப்படியான்னு உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் ஆகிடுது. சிவன் கதையை கேட்க நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் எப்படி அந்த கதை என்ன ஏது யாருக்கு தெரியுங்கிற. அப்போதான் இவருக்கும் தெரியாது, அருள்மொழிக்கும் ப்ராப்பராக என்ன சிவன் கதைன்னு தெரியாது. இப்போ சிவன் கதைனா சிவன் மேலே யார் யாரெல்லாம் பக்தியாக இருந்தா, அவள் எவ்வளவு அன்பாக இருந்தா, அந்த மாதிரி கதைகள். அந்த மாதிரி கதைகள் தெரியலையே, யாரை கேட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவள் யோசிக்கிறான். கதை படிச்சுக்கணும்னு ஆசை வந்துருத்தோம், ஆனால் அது எப்படி பண்ணுறது, அதை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவளுக்கு புரியல. அப்போ என்ன ஆகுது, இதுக்கு முன்னால சுந்தரமூர்த்தி நாயனார் 60 நாயன்மார்களை பற்றி சின்னதா ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு லைன் மாதிரி எழுதியிருக்கார். புரிஞ்சுதா? அந்த ஒரு லைன்ல என்ன நம்ம கதையை தெரிஞ்சுக்க முடியும், அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறத சிதம்பரம்க்கு போறாங்க. சிதம்பரம் போய் இதுக்கு என்னன்னு பார்க்கணும்னு நினைக்கிறார். என்னப்பா சிதம்பரம் போய் என்ன பண்ண போறா, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். நம்ம இந்த பெரிய புராணத்தை கேட்டு நல்ல சிந்தனையோட நல்லபடியாக வாழ சிவபெருமானை வேண்டிக்கிறேன்.